ஃப்ரெண்ட்ஸ், இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. பேசஞ்சர்ஸ்லாம் நார்மலா எப்படி போறாங்களோ அதே மாதிரியே ஃப்ளைட்ல போறாங்க. ஆனா சில மணி நேரத்துக்குள்ளேயே அந்த ஃப்ளைட் உலகத்துல இருந்தே மறைஞ்சிடுச்சு. ஆமாங்க, இதுதான் மலேசியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 370 டிசப்பியரன்ஸ். மார்ச் 8, 2014 மலேசியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 370 மலேசியால இருந்து சைனால இருக்கிற பீஜிங்க்கு டேக் ஆஃப் ஆகுது. 239 பேசஞ்சர்ஸ் எல்லாருமே நார்மலா எப்படி கிளம்புறாங்களோ காம கிளம்புறாங்க. ஆனா டேக் ஆஃப் ஆன 40 நிமிஷத்துக்குள்ளேயே பைலட்டோட ஒரு மெசேஜ் வருது. குட் நைட் மலேசியன் 370. அதுதான் அவரோட லாஸ்ட் மெசேஜ். அதுக்கப்புறம் அமைதி. சடனா டிரான்ஸ்பாண்டர் ஆஃப் ஆயிடுச்சு. ரேடர்ல இருந்து ஃப்ளைட் டிசப்பியர் ஆயிடுச்சு. இனிஷியலி எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் போலன்னு நினைச்சாங்க. ஆனா இன்வெஸ்டிகேஷன் போக போக ஸ்டோரி இன்னும் கன்ஃபியூசிங் ஆயிடுச்சு. மிலிட்டரி ரேடர் டேட்டா என்ன சொல்றது தெரியுமா? அந்த ஃப்ளைட் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி ரிவர்ஸ் சைடா டர்ன் ஆகி இந்தியன் ஓஷனுக்கு போய் விழுந்துச்சு. அதாவது யாரோ மேனுவல கண்ட்ரோல் பண்ணின மாதிரி. சர்ச் ஆபரேஷன் ஹிஸ்டரியில இருக்கிற பிக்கஸ்ட் சர்ச் மிஷன்ல இது ஒண்ணு. கண்ட்ரிஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி பிளேன்ஸ், ஷிப்ஸ், சேட்டலைட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஃப்ளைட் தேடுறாங்க. ஆனா சில மாதங்களுக்கு அப்புறம் இந்தியன் ஓஷன் ஷோர்ல சில ஃப்ளைட் பார்ட்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது MH370 ஃப்ளைட் பார்ட்ஸ்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா ஃபுல் ஃப்ளைட், பேசஞ்சர்ஸ், பைலட் அவங்களாம் என்ன ஆனாங்கன்னு இன்னைக்குமே யாருக்கும் தெரியல. தியரி ஸ்டார்ட் பண்ணாரா, இல்ல இது ஒரு ஹைஜாக்கா, இல்ல மெக்கானிக்கல் ஃபெயிலியரா? சிலர் இன்னும் இது ஒரு ஏலியன் தியரின்னு கூட சொல்றாங்க. ஆனா எந்த தியரிக்கும் ஃபுல் ப்ரூஃப் இல்ல. இமேஜின் பண்ணுங்க ப்ரோ, 239 பேர் ஒரு ஃபுல் ஃப்ளைட்ல, டெக்னாலஜி ஃபுல் அட்வான்ஸ்டு வேர்ல்ட்ல ரேஸ் கூட ஆகாம டிசப்பியர் ஆயிட்டாங்க. இது ஆக்சிடென்ட்டா, பிளான்ட் ஆக்டா, இல்ல இன்னும் நமக்கு புரியாத ஒரு மிஸ்ட்ரியா? இன்னைக்கும் MH370 ஆன்சர் கிடைக்கல. ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிட்டு ஹிஸ்டரியிலேயே பிக்கஸ்ட் அன்ஆன்சர் கொஸ்டின் ஆகி நிற்குது. இதுதான் MH370 உலகத்தோட மிக பெரிய ரகசியம்.